அண்ணாத்த தர்பார் போன்ற படங்களோட தோல்வியால இனி ரஜினி சினிமாவில் இருக்க மாட்டாரு. அவரோட கதை முடிஞ்சிச்சு. இனி அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர்தான் என வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னைக்குமே நான் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். மக்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய சினிமா கெரியரை தொடர்ந்தாரு. அப்படிதான் நெல்சனை நம்பி ஜெயிலர் படத்தை எடுத்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த ஐடியா, அதாவது பேன் இந்தியன் படமாக இந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் விளைவு மாபெரும் வெற்றி. கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலி ஈட்டி ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்கை படைச்சிருந்தது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தில் நடித்தார். ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியன்ஸ், ஆனால் அந்த படம் சரியாக போகலை. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படத்தில் நடித்தார். கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை கொடுத்திருந்தது. இப்போ ஒரு பெரிய சம்பவம் பண்ணும் விதமாக கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவோட 1000 கோடி, அதாவது முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் மற்றும் சமீபத்தில் தான் இணைஞ்சாங்க பூஜா ஹெக்டே. இவங்க மொத்த பேர் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய 80% ஷூட்டிங் முடிவடைஞ்சதாகவும் மீதம் இருக்கும் பேலன்ஸ் ஷூட்டிங் ரஜினி இல்லாமல் நடக்க போகுது. என்னப்பா ரஜினி இல்லாமல் நடக்க போதா? ஏன்னா ரஜினியோட ஷூட்டிங்ஸ் எல்லாம் ஓவர்ன்ற மாதிரி சொல்லப்படுது. ரஜினி அவரோட போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாராம். மீதி இருக்கும் ஷூட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா ரஜினிக்கு ஜெயிலர் படத்துடைய சென்டிமெண்ட் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனதுனால பிரம்மாண்ட பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுனால இப்போ நம்ம ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம், இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டராக அமையும் என ரஜினி விரும்புறதுனால ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ் விடுமுறை நாட்களை குறி வச்சு தீபாவளி விடுமுறைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் நினைக்கிறது நடக்குதுன்னு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் விட்டுருந்தாங்க. பாடல் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிட்டுக்கு வைப். இந்த பாட்டை டி ராஜேந்தர் அவரோட வாய்ஸில் பாடியிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக டான்ஸ் ஆடி இருந்தார். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய இரண்டாவது பாடல் பூஜா ஹெக்டே தான் நடனம் ஆடி இருக்காங்களாம். ரஜினியோட சேர்ந்து ஒரு ஐட்டம் சாங்காக இருக்கும் என்று சொல்லப்படுது. அதாவது காவாலா பாட்டு எந்த அளவுக்கு ஜெயிலரில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை இந்த படத்தில் இந்த பாட்டு ஏற்படுத்தும் என சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் லோகேஷ் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. லோகேஷும் கமர்ஷியல் இயக்குனருங்க மாதிரி ஐட்டம் சாங்ஸ் எல்லாம் வச்சு படத்தை ஓட்டணும்னு நினைக்கிறாரோ, அவரோட பாணியிலிருந்து திரும்பி வேற பக்கமாக போயிட்டாரோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகமும் இருந்திருக்கு. ஆனாலும் லோகேஷ் மக்களை ஏமாற்ற மாட்டார். லியோ படத்தில் என்னதான் செகண்ட் ஹாஃப் சரியில்லாமல் போனாலும் படம் அந்தளவுக்கு வசூல் செஞ்சது. இந்த படமும் அந்தளவுக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.